சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. பிரார்த்தனை நாளுக்கு நாள் ஒரு பெரிய சக்தி பெற்றுக்கிட்டே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஏதாவது ஒரு மனுஷனுக்கு நிச்சயமா அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கூடிய விரைவில் கிடைச்சே தீருது. அப்படி இருக்கும்போது இந்த பிரார்த்தனையை நாம் என்றைக்குமே நிறுத்தாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த யூடியூப் மூலமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வீடியோவை அப்லோட் பண்ண முடியாமல் போனாலும் நம்ம எல்லாருமே 10 மணிக்கு ஆஸ் யூஷுவல் இந்த டைமிங்கில் ஒரு பொது பிரார்த்தனையாவது நம்ம பண்ணியிருக்கணும். அந்த பொது பிரார்த்தனைன்றது எந்த மாதிரி இருக்கணும்னா, இந்த பொதுவாக நம்ம லாஸ்ட்டில் இந்த பொது பிரார்த்தனை வைப்போம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனையாலும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனையாலுமே நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய இந்த பொது பிரார்த்தனை நாளுக்கு நாள் யாராவது ஒரு மனுஷங்களை காப்பாற்றிட்டு இருக்குதுன்றது தான் உண்மை. அது நிறைய விதமான உண்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது, நிறைய விதமான உண்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த பிரார்த்தனையை நம்ம நாளுக்கு நாள் இன்னும் மெருகேற்றி இன்னும் சக்தி வாய்ந்ததாக நம்ம மாற்றணுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதற்கான வழிகளையும் வேலைகளையும் நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஸோ இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக திவ்யா அருண்ராஜ். இவங்க ஒரு எக்ஸாம் எழுத வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனாதான் இவங்களுக்கு அந்த எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ண முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவங்க பாஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின்ஸ்லேயும் கிளியர் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இந்த தேர்வை அவங்க எழுதி முடிக்கணும். அவங்க படித்ததை எல்லாமே கூடிய விரைவில் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீதா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை. அதனால இவங்களுக்கு இந்த 12 வருஷத்தில் நிறைய விதமான கஷ்டங்களும் சந்திச்சிருப்பாங்க. நிறைய விதமான ஒரு ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிறைய விஷயங்களை அவங்க தாண்டி வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை சாயப்பா அருளணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அந்த ஒரு குழந்தையானது பிறக்கணும். அந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கே செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக, ஒரு செல்லமாக இந்த குழந்தை வளரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமா இவங்களுக்காக ஒரு குழந்தை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ராஜேஸ்வரன். இவங்களுக்கு ரொம்ப நாளாக வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்காக பிரார்த்தனை வச்சது இவங்களுடைய அம்மா. என்னென்னா இப்போ ரீசெண்டாக அவங்களோட அப்பாவும் இறந்துட்டாங்கன்றதுனால அந்த குடும்பத்தோட அந்த நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. என்னுடைய மகனுமே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலைக்கு தான் நான் போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு வேலை கிடைச்சதுனால நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணாதானே மறுபடியும் இவங்க தேடக்கூடிய வேலை, இவங்களுக்கு ஆசைப்பட்டக்கூடிய வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிலையற்ற தன்மை இல்லாமல் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டிருக்காங்க. அதனால இவங்களுடைய மகன், அதாவது ராஜேஸ்வரனுடைய மகனுடைய மனதில் ஆத்மாவிற்கு சென்று சாயப்பா பேசணும். என்னென்னா இந்த மாதிரி இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் இவங்க ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனதை மாற்றி இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு இவங்க சீக்கிரமாகவே போக ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக குணசேகரன். இவருக்கு ரொம்ப வருஷமாச்சு, பட் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இவருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 வயசு தாண்டி போயிட்டுருக்குது. இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இவங்களோட காலத்துக்கு பிறகு யார் அவங்களோட மகனை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியால் அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. நிச்சயமாக இவங்களுக்கு ஏற்ற ஒரு பெண் இவங்க குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண் கூடிய விரைவிலே கிடைக்கணும்.
கிடைச்சு இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுமே மாறி மறைஞ்சு இவங்களுடைய கல்யாணம் செல்வ செழிப்போடு ஊர்க்காரர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு அத்தனை தெய்வத்தங்களின் ஆசீர்வாதங்களோடு இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சித்தேஸ்வரன், அதாவது இவர் ஒரு 12 வயசு குழந்தை. ரீசெண்டாக சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதில் ஒரு விரல் மட்டும் டிஸ்லோகேட் ஆகிருக்குது. அதனால அந்த விரலுக்கு மட்டும் ஒரு ஆப்ரேஷன் வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆப்ரேஷன் இல்லாமலே பண்ணாலும் பண்ணலாம். அந்த எலும்பு கூடிருச்சுன்னா ஓகே. சப்போஸ் எலும்பு கூடலை அப்படின்னா சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணி வைக்கும்போது உள்ள ஒரு ராடு வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த எலும்பு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ராடை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரிப் பேண்டட் போட்டு விட்ருக்குறாங்களாமா. ஆனாலும் அந்த குடும்பம் இப்போவே இந்த வயசுலேயே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பயத்தில் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க பயத்தை எல்லாமே போக்கக்கூடிய ஒரு வழியில் அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் இல்லாமல் சீக்கிரமாகவே அந்த எலும்புன்றது கூடி இருக்கணும். அப்படியே அந்த ஆப்ரேஷன் நடந்தாலுமே அந்த சாயப்பா நம்ம கூடவே இருந்து அந்த மருத்துவர்களுடைய அந்த குழுவில் சாயப்பாவும் ஒருத்தராக இருந்து அந்த ஆப்ரேஷனையும் நல்லபடியாக முடிக்கணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே சாயப்பா கிட்ட டிமாண்ட் வைக்க வேண்டாம். நம்ம 2 வழியையும் சொல்லிடலாம். அதில் எது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு கரெக்டாக இருக்குமோ அது என்னவோ அதை பார்த்து சாயப்பா முடிவு பண்ணிக்கிட்டு எல்லா விதமான பிரார்த்தனையுமே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாதிரியான பிரார்த்தனையும் இந்த பிரார்த்தனையையும் இதே மாதிரி நம்ம கொண்டு போகலாம். நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு தேவை இருந்ததுன்னா எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கணும். அடுத்ததாக மங்களேஸ்வரி, இவங்களுக்கு இன்றைக்கி டெலிவரி டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு சிசேரியன் தான் அவங்க போயிருக்காங்க. அந்த குழந்தை நல்லபடியாக வெளியில் வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த குழந்தை எந்த விதமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸும் இல்லாமல் அந்த குழந்தை இந்த அழகான உலகத்தை பார்க்கும். எந்த விதமான ஹெல்த் கண்டிஷன்ஸ் போவராக இருக்கிறது அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த குழந்தையால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நந்தினி, இவங்களுக்கும் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் நிறைய விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடந்திருக்குது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மூலமாக இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்கக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்ருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லை. இவங்க எப்படியாவது அதை கன்வின்ஸ் பண்ணிட்டு வாழணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக பேசி முடித்தா முடியாத எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இவங்க கூட பேசணும், ஒரு வாட்டி லாஸ்ட்டாக நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை சாயப்பா கொடுக்கணும். எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாமே தூக்கி எறிஞ்சு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த டிவோர்ஸ்ன்ற அந்த ஆப்ஷன்ஸை கேன்சல் பண்ணி நிச்சயமாக அவங்க 2 பேருமே சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்த 2 குழந்தைங்க இருக்கிறதுனால இந்த 2 குழந்தைங்களுடைய எதிர்காலமும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் இதையெல்லாமே கருத்தில் கொண்டு இவங்க 2 பேருமே பிரியாமல் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ ஒரு வழி வகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே அன்பே சாய் மூலமாக ஒரு பெரிய விஷஸ். இந்த நாளில் உங்களுக்கு எந்தெந்த விதமான தேவைகள் ஆசைகள் இருக்கோ அது எல்லாமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும் நியாயமான வழியில். அதே மாதிரி இன்றைய நாளில் நிறைய பேர் கடன் பிரச்சனையால், அதுக்கப்புறம் பண பிரச்சனையால், இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய விதமான பாதிப்புகளோடு இருப்பாங்க. இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கான நாளாக இருக்கும். இந்த நாள் நிறைய பேருக்கு நம்மளோட வாழ்க்கையுடைய ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி வாழ்வா சாவா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரியான நாட்களை எல்லாம் நிறையா வாட்டி தாண்டி வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நோயால் அவதிப்பட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் கேன்சரால் அவதிப்பட்டுட்ருக்காங்க,
தீர்க்க முடியாத நோய்களால் நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நோயினே கண்டுபிடிக்காம நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறையா கேஷுவாலிட்டிஸ், நிறைய இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விடை எனக்கு கிடைச்சிருக்கணும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், பாதிப்புகளும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வீடு திரும்பி இருக்கணும். எந்த விதமான சோகங்களும் இல்லாமல் சந்தோஷமாக அவங்க திரும்பி இருக்கணும். இன்றைய நாளில் எத்தனை தாய்மார்கள், எத்தனை அம்மாமார்கள் இந்த ப்ரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ டெலிவரிக்காக, அத்தனை குழந்தைகளும் இந்த உலகளாவில் இருந்து நான் சொல்கிற எத்தனை குழந்தைகளும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக பிறக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் அவங்களோட குடும்பத்துக்காக நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள சொல்ல முடியாத கஷ்டங்கள், நிறைய இடத்துல வெளியில் ஷேர் பண்ண முடியாத சில கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே சாயப்பா அறிஞ்சு அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் யார் யாருக்கெல்லாம் உடல்நல குறைவால் இயற்கை எய்தினாங்களோ அவங்களுடைய ஆத்மா எல்லாமே சாந்தி அடையணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். நிச்சயமாக அந்த ஆத்மாக்கள் எல்லாமே நல்ல ஆத்மாக்களாக பரிசுத்தப்பட வேண்டும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கணும். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனைகளையுமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி தரப்படும். அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான தேவைகளையும் சாயப்பா நிவர்த்தி செய்து கொடுப்பார் என்று சொல்லி நான் இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.